சுண்டைக்காய் அரைச்சி வச்ச குழம்பு நல்லா சூடான சாப்பாட்டில் அப்பளம் தொட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ஸோ வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வானலில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு சூப்பராக இருக்கும். நான் நல்லா ஒரு கப் பக்கம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 10 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் அந்த வெங்காயத்தை வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு 1/2 கப் சுண்டைக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ சுண்டைக்காய் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் மட்டும்தான் இதுக்கு நம்ம காரத்துக்கு சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3 டீஸ்பூன் பக்கம் சாம்பார் தூள் வந்து சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் பக்கம் மல்லித்தூள் சேர்த்து அந்த மசாலா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறமேட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளியை வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சு புளியோட பச்சை வாசம் போய் சுண்டைக்காய் லைட்டாக வேகட்டும். இதுக்கு அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு 2 தக்காளி ஃபஸ்ட் எடுத்தேன். புளி வந்து கொஞ்சம் புது புளிங்கனால புளிப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு 3 தக்காளி அந்த தேங்காவோட அரைச்சி எடுத்து இப்போ அந்த பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்த அந்த சுண்டைக்காயில் அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தண்ணி நமக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ அது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா சுண்டைக்காய் அரைச்சி வச்ச குழம்பு ரெடி. இதுக்கு கண்டிப்பாக அப்பளத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க, செம சூப்பராக இருக்கும். ஸோ அப்பளமும் பொரிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி இதுதான் வந்து லஞ்சு. சுண்டைக்காய் குழம்பு கொஞ்சமாக தயிர் இருந்துச்சு, அப்பளத்தோடு சாப்பிடும்போது செம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தர்ணிக்காக்கு இன்றைக்கி லீவாக அதனால் கொஞ்சம் ஜூஸ் போட்டு வச்சா குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாத்துக்குடி இருந்துச்சு. ஸோ ஒரு 4 சாத்துக்குடி மட்டும் ஜூஸ் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னே குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தீபாவளிக்கான ஸ்வீட்டு காரம்லாம் ரெசிபிஸ் வந்து இன்னும் 1 வீக் தானே தீபாவளிக்கு இருக்குது. ஸோ அதனால் போடலான் இருக்கேன். இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.